வணக்கம் நண்பர்களே. ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்னோடய மாடு திருடு போயிடுது, என்னோடய ஆடு திருடு போயிடுது, யாரோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதற்காகவே ஒரு வீடியோ போடுறேன். இந்த முறையை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா உங்களை தவிர அந்த ஆடோ அல்லது மாடோ யாரையுமே பிடிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அன்று பூலாஞ்செடியில் இருக்கிற புல்லுருவியும் வெடத்தராஞ்செடியில் இருக்கிற புல்லுருவியும் எடுங்க. 2 புல்லுருவியும் எடுத்து நல்லா பொடி பண்ணுங்க. பொடி பண்ண பிறகு அதன் கூட பால் சாம்பிராணி கலக்குங்க. பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் ஆடு மாடு கட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, பட்டி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு சாம்பிராணி பாவு போடுங்க. சாம்பிராணி பாவு போட்டு வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக 3 சுற்று வாங்க. அந்த சாம்பிராணி போக காமிச்சிட்டு 3 சுற்று வாங்க. பிறகு அங்கே இருக்கிற ஆடு மாடு எல்லாத்துக்குமே அந்த சாம்பிராணி போக காட்டுங்க. காட்டிய பிறகு ஒரு சொம்பில் சுத்தமான நீர் எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்து அதற்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை 3 உரு ஜபித்து அந்த ஆடு மீது மாடு மீது நீங்கள் தெளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை தவிர அந்த ஆடோ அல்லது மாடு யாரையுமே பிடிக்க முடியாது. நீங்கள் பிடிக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிடிக்கலாம், வேறு யாருமே அந்த மாட்டாவோ ஆட்டாவோ பிடிக்க முடியாது. இது ஜல்லிக்கட்டு காளைக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அது மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அது தவறான வழி. ஆடு மாடு வளர்த்துறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. அந்த ஆடு மாடை யாருமே பிடிக்க முடியாது உங்களை தவிர. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பயனடையட்டும். மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.